அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யாவுடைய சத்தியம் என்ன செய்யும் அப்படின்னா, சங்கீதம் 29:3 நீங்க வாசித்தீங்கன்னா, யாவுடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது, ஆமென். மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார், யா திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். ஆமென். யாவுடைய சத்தம் வல்லமை உள்ளது, யாவுடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, ஆமென். யாவுடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது, ஆமென். யா லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார், அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். ஆமென். யாவுடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், யாவுடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும், ஆமென். யா காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். யாவுடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து ஆமென். காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆமென். யா ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். யா என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். இந்த சத்தம் ஒன்னை ஏதாவது செஞ்சிருக்கா? நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லிடு. என்னைக்காவது தேவனுடைய சத்தம் ஒன்னை எதையாவது மாத்திருக்கா? இல்லல்ல, அப்ப கிரியை இல்லை. ஏன்னா யாவுடைய சத்தம் சொல்லுது, தூதர்களே அவரை துதியுங்கள், இஸ்ரவேலரே அவரை துதியுங்கள். நீ யார்? நீ ஏன் துதிக்க மாட்டேங்கிற? நீ ஏன் பாவம் செய்கிற? ஏன் உன்கிட்ட பிசாசனுடைய கிரியைகள் கடந்து வருது? பாவத்தின் விளைவால் பிசாசனுடைய கிரியைகள் வருகிறது. பாவம் தான் மூல காரணம், வேற ஒன்றும் இல்லை. நீ பாவத்தை விட்டேன்னா பிசாசு போயிடும், தானா போகும். பாவத்தை கொடுக்கணுமே, யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? அங்கே தானே சிக்கல். பிரைசியாசுவா. அதனால தான் தேவனுடைய சத்தம் உன்கிட்ட வேலை செய்யலை. தேவனுடைய சத்தம் வேலை செய்யல அப்படின்னா நீ அவருடைய கற்பனையை கை கொள்ள முடியாது. மூணாவது அவர் சொல்ற காரியம் இதுதான், அவருடைய கற்பனையை கைக்கொள், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இதான் உண்மை. மனம் திரும்பு, சத்தத்தை கேளு, கற்பனையை கைக்கொள். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? சம்பூரணராக முடியும். இல்லைன்னா முடியாது. அப்ப நீ சம்பூர்ணம் ஆகணும்னா 3 காரியத்தை நீ செய்யணும். மனம் திரும்பு, சத்தத்தை கேளு, கற்பனையை கைக்கொள். இப்ப கற்பனைனா என்ன? மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், ஆமென், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆமென். நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். ஆமென். விடுதலை வேணுமா? கற்பனையை கைக்கொள். கான்செப்ட் இவ்வளவுதான். என்னைக்காவது கற்பனையை கைக்கொள்றோமா? நன்மை உண்டாகணும்ன்ற ஆசை இருக்கு, விடுதலை வேணும்ன்ற ஆசை இருக்கு, கட்டுகள் போகணும்ன்ற ஆசை இருக்கு. ஆனா கற்பனையை கை கொள்றோமான்னு கேட்டா இல்லை. ஏன்? எனக்கு என்னதான் உபத்திரம் வந்தாலும் பரவாயில்லை, நான் கற்பனையை கை கொள்ள மாட்டேன். பாரம்பரியமா அவருக்கு பிள்ளையா இருப்பேன், ஆனா அவருடைய சித்தத்தின்படி வாழ மாட்டேன். ஆமென். ஏன்னா நீதிமொழியின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், ஆமென், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். போதுமா? பலன் வேணும்னா கற்பனைக்கு பயப்படும், கை கொண்டே ஆகணும். வெளிப்படுத்தல போகும்போது சொல்றாரு, 22:14 சொல்றாரு, கற்பனையை கை கொள்கிறவன் பாக்கியவான். ஆமென். அப்போ நீ கற்பனையை கை கொள்ளணும்னு ஒன்ன தாழ்த்தி ஒப்பு கொடுத்தே ஆகணும். ஏன்னா 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற போது, அவன் யாவை விட்டு பின்வாங்காமல் ஆமென், அவரை சார்ந்திருந்து யா மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடந்தான். இதனால் கர்த்தர் அவனோடு இருந்து அவனுக்கு அனுகூல காரியங்களை செய்தார். எப்படி? உனக்கு அனுகூல காரியம் ஏன் நடக்கலைன்னா நீ கற்பனை செய்யல. ஏங்க, அவன் ராஜா, எசேக்கியா ராஜாவே கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டான். நீ ஒன்றும் இல்லாத அத்தப்பாடி.
ஒரு 4 நாள் வேலைக்கு போகலைன்னா வீட்டில் சோறு வேகாது. அப்படி இருக்கிற நீ, அவன் 40 நாள் வேலைக்கு போகலானாலும் 4 வருஷம் வேலைக்கு போனாலும் வீட்டில் சாப்பாடு இருக்கேன்னா அவன் ராஜா. அவனே கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான், உன்னால கீழ்ப்படிய முடியல. ஏன்? இருக்கிற பிரச்சனை இருக்கட்டுமே, போராட்டம் இருக்கட்டும், என்னஜி அனுபவிச்சு தானே ஆகணும். சாவு வந்தால் செத்து போகணும், பிசாசு வந்தால் அனுபவிக்கணும், வியாதி வந்தால் அனுபவிக்கணும். அப்புறம் என்ன பண்ணுறது? அனுபவி. எசேக்கியேல் அப்படி நினைக்கல. உங்களுக்கு தெரியுமா, எசேக்கியேல்கிட்ட தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், ராஜாவே நீர் சாவு போறீர், வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் என்ன செய்ய, தீர்க்க தரிசனம் வந்தாச்சு, சரி சித்த தானே போவோம், வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவோம். அடுத்து பிள்ளையை ராஜாவாக்கணுமா, பொண்டாட்டியை ராஜாவாக்கணுமா, இல்லை கூட இருக்கிற வேலைக்காரனை ராஜாவாக்கணுமான்னு யோசித்தாரான்னு கேட்டால் இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் வந்திருக்குது, இந்த எச்சரிப்பின் சத்தம் ஏன் வந்தது? நான் என்ன பாவம் செய்தேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? தன்னை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். ஆராய்ந்து பார்த்தவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்பினபடியினால் 15 வருடங்கள் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என் தேவன். உனக்கு எங்க கூட்டி தர்றார் சொல்லு? ஆமென், அல்லேலூயா. அப்போ கற்பனைகளை கைக்கொள்றதுல நாம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? எசேக்கியா ராஜாவை போல யாவுடைய சித்தம் செய்கிறவனா இருக்கிறோமா? அப்புறம் எசேக்கியாவுக்கு விடுதலை கொடுத்த தேவன் எனக்கு ஏன் விடுதலை தரல கேட்கலாம்ல. யோசபாத்தை திடப்படுத்தின தேவன் என்னை ஏன் திடப்படுத்தல கேட்கலாம்ல. யோசபாத் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தான், ஆனபடியினால் அவனை ஸ்திரப்படுத்தினார், ராஜாவாக மாற்றினார். உன்னை என்னை ஏன் உயர்த்தல? குண்டு சட்டியிலே இன்னும் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இருக்கிற ஸ்தானத்தை விட்டு நம்மளால எழும்ப முடியல. இருக்கிற ஸ்தானத்தை விட்டு என்ன செய்ய முடியல? எழும்ப முடியல. ஏன்? கொஞ்சம் யோசிங்க. பிசாசானவன் நம்ம வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். பிசாசானவன் நம்ம கூட இருந்து நம்மளை வஞ்சிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்க கூடாத அளவுக்கே வஞ்சிக்கிறான்னா அவன் எந்த மாதிரி ஆளா இருக்கணும்? இந்த சத்தத்திற்கு நாம செவி கொடுக்க கூடாது, இந்த சத்தத்தின்படி வாழக்கூடாது. வாழ்ந்தா நாம் பிசாசை ஜெயிச்சிருவோன்ற எண்ணத்துல அவன் என்ன செய்வானா, இந்த வசனமே நமக்குள்ள கிரியை செய்யக்கூடாத அளவுக்கு தூக்கத்தையும் நித்திரைமயக்கத்தின் ஆவியையும் பிசாசனுடைய போராட்டத்தையும் கீழ்ப்படியாமையும் நமக்கு தருவான். இதான் உண்மை. ஏன்னா நம்ம ஜெயிச்சிடக்கூடாது. ஏன்? அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறதோடவும் நாம் நம்முடைய சரீரத்தையும் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென்.